தமிழருக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு, அந்த வரிசையில் உறவுகளில் வேண்டும் விழிப்புணர்வு அப்படின்னு கவி பாட வரவர் செந்தில்குமார் பழனிசாமி. இவரை பற்றிய சிறு குறிப்பு. மிஷிகனில் தகவல் தொழில்நுட்ப பொறியாளராக பணியாற்றி வருகிறார். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் தனது கற்பனையின் தூண்டுதலினாலும் கவிதைகள் படைத்து வருகிறார். இசையின் மீது இவருக்கு அதிக ஈடுபாடு. தன் நண்பர்கள் அமைத்து வரும் மெட்டுகளுக்கு பாடல்கள் எழுதி வருகிறார். கதம்பம் இதழில் இவரின் கவிதைகள் வந்துள்ளது. மரபு இலக்கணம் கற்று வெண்பா ஆசிரியப்பா எழுதி வருகிறார். புலனக்குழுவில் வெண்பா பயிற்சியும் அளித்துள்ளார். உறவான உன்னதங்கள் உண்டு, ஓகைகள் உண்டு. தொடர்கதையாய் விடுகதையாய் போன உறவுகளும் உண்டு. உள்ளன்பு உணராத உதாசீனங்களும் உண்டு. இருக்கும் போது மதிக்காத ஏளனங்களும் உண்டு. இப்படி பல இருக்கு உறவுகள்ல. இவர் எதுல வேண்டும் விழிப்புணர்வுன்னு சொல்ல வராரு. வாங்க செந்தில், உங்க கவிதையை தாருங்கள். தலைமை கவி சல்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு உறவுகள். பிறந்த பொழுது பரிசு தந்து முத்தமிட்டு கொஞ்சிய சொந்தங்கள், பிறந்த பொழுது பரிசு தந்து முத்தமிட்டு கொஞ்சிய சொந்தங்கள், பெரிதாய் வளர்ந்த பின்னும் வாய் நிறைய வாழ்கவென வாழ்த்துவீராக. அச்சில் செய்த பொம்மையல்ல மனிதன், ஒன்றை போலவே மற்றொன்றும் இருந்துவிட. அச்சில் செய்த பொம்மையல்ல மனிதன், ஒன்றை போலவே மற்றொன்றும் இருந்துவிட. உறவுகளின் ஒப்பீடு வழக்குழிந்து போவதாக. இங்கே காதலுக்கு தேவையானவை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டுமே. இங்கே காதலுக்கு தேவையானவை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டுமே. மற்றவை அனைத்தும் உங்களின் தேவையில்லாத பட்டியலில் சேர்வதாக. பெற்றோர் உடன் பிறந்தாரோடு மொத்தமாய் உறவருந்து தனித்து வாழ்ந்திடின், பெற்றோர் உடன் பிறந்தாரோடு மொத்தமாய் உறவருந்து தனித்து வாழ்ந்திடின், கருணை இல்லத்தில் கூடி வாழ்வோரை அனாதை என்று சொல்லாதிருப்பீராக. செல்லும் இடமெங்கும் கூட்டத்திற்காய் அஞ்சி குடும்ப பாரம் எண்ணி சலித்துக் கொண்டாலும், செல்லும் இடமெங்கும் கூட்டத்திற்காய் அஞ்சி குடும்ப பாரம் எண்ணி சலித்துக் கொண்டாலும், குழந்தை இல்லா உறவினரை பற்றி புலம்பாதிருப்பீராக. நீங்கள் நீங்களாய் எவ்விடத்தும் இயல்பாய் இருந்து விடுங்களேன், நீங்கள் நீங்களாய் எவ்விடத்தும் இயல்பாய் இருந்து விடுங்களேன். குறைந்தபட்சம் பச்சோந்தி என்பது பள்ளியின் இனமாக மட்டும் அறிய கடவதாக. உறவுகள் என்றும் கவனமாக கையாளவும் என்னும் குறியீட்டை உள்ளடக்கி வருபவை. உறவுகள் என்றும் கவனமாக கையாளவும் என்னும் குறியீட்டை உள்ளடக்கி வருபவை. அவற்றை பக்குவமாக கையாள பழகுவீராக. இறந்த பின்னே வந்து பார்க்கும் உறவுகளின் கணக்கை விடவும் இருக்கும் போதே வந்து பார்க்கும் உறவுகளின் கணக்கே பெரியது. இறந்த பின்னே வந்து பார்க்கும் உறவுகளின் கணக்கை விடவும் இருக்கும் போதே வந்து பார்க்கும் உறவுகளின் கணக்கே பெரியது. அதிலே நாமும் ஓர் எண்ணிக்கையாக, அதிலே நாமும் ஓர் எண்ணிக்கையாக. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை செந்தில். காதலுக்கு தேவை ஆணும் பெண்ணுமே, மற்றதெல்லாம் தேவையற்ற பட்டியலில் சேர்ப்பீராகன்னு அழகா சொன்னீங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், வாங்கம்மா. உறவுகள் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஒரு எல்லாமே ஒரு விதமான செயற்கைத்தனமானதோ சுயநலம் சார்ந்த ஒண்ணாவும் இன்னைக்கு எல்லாருமே தனி மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம வாழ்றோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விதமான ஒரு தனிமைக்குள்ளதான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவுதான் உறவு அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் கூட, எத்தனை உறவுகள் கூட இருந்தாலும் கூட, யாரும் யாரோடும் இல்லை. அதுதான் உண்மை. ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு தமிழ்ல ஒரு நாவல், உமா மகேஸ்வருடைய நாவல் இந்த கவிதையை வாசிக்கிறப்போ எனக்கு கவிதையுடைய பூனைக்குட்டி குறுக்க அதாவது அந்த யாரும் யாருடனும் இல்லை அப்படிங்கிற ஒரு நாவலுடைய ஒரு தலைப்பு எனக்கு ஞாபகம் வருது. அதுதான் உண்மையும் கூட. அப்படி ஒரு நிலை உருவாகி இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துல. நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமோங்கிற ஒரு ஒரு பரிதவிப்பு இந்த கவிதை உணர்த்தக்கூடிய ஒண்ணா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம சில ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம சிக்கலாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுதான் உண்மையும் கூட. ஏதேனும் ஒரு அளவுகளோட கணவன் மனைவியுடைய உறவாக இருக்கட்டும், அல்லது குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவாகட்டும், எல்லாமே ஒரு விதமான எதிர்பார்ப்போ அல்லது அளவுகளோட தான் நம்ம
தொடர்ந்து மாறிக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அது ஒரு அன்புங்கிற ஒரு விஷயத்தையும் நேசம்ங்கிற ஒரு விஷயத்தையும் மட்டுமே வச்சு ஒரு உறவுகள் கட்டமைக்கப்படும் பொழுதுதான் இது போன்ற ஒரு நிலை மாறும்னு நான் நினைக்கிறேன். நல்ல கேள்வி, வாழ்த்துக்கள்.